ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோட்ல சாரதா நான் யமுனாவை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. விஜய் ஆஃபீஸ் வராரு. அப்போ அவங்க எம்ப்ளாயி கிட்ட கேட்குறாரு, அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அது காவேரி மேமே ஃபோன் கால்லேயே சால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. காவேரி எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காவேரி மேடம் வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. காவேரிக்கு விஜய் ஃபோன் பண்றாரு. சுவிச் ஆஃப்னு வருது. விஜய் தாத்தாக்கு ஃபோன் பண்றாரு. காவேரி அங்கதான் இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இல்ல பையனை வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. சரி, நான் இன்னைக்கு வீட்டுக்கு வர லேட் ஆகும், நிறைய டாக்டர்ஸ்லாம் வராங்களா அதனால அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. குமரன் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பக்கத்துல இருக்கவங்க கண்டிப்பா நீங்க பெரிய ஆளா வருவீங்க, எங்களெல்லாம் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. கங்கா குமரனுக்கு கால் பண்றாங்க. எங்க இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கரெக்டா இப்ப ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண வராங்க. குமரன் ஷூட்டிங் கூப்பிடுறாங்க, நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு. குமரன் டாப் 10 வந்துடுறாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாரு. காவேரி விஜய்க்காக ஹாஸ்பிட்டல்ல வெயிட் பண்ணிருப்பாங்க. விஜய் ஃபோன் கால் பேசிட்டே வந்தனால காவேரி பார்த்துருக்க மாட்டாங்க. காவேரி ஃபீல் பண்றாங்க, நான் ஃபோன் பண்ணா மட்டும் உங்களால எடுக்க முடியல, பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு. சாரதா வீட்டுக்கு வராங்க. நிவின் ஏதாவது வாங்குறதுக்காக வெளில போறாரு. அந்த பிளேஸ்க்கு ஜெயா வராங்க. சாரதா இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. யமுனா அவங்க ரூம்குள்ள கூப்பிட்டு போயிடுறாங்க. காவேரி கங்காவை பாக்குறதுக்காக வராங்க. மாமா எங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்னு சொல்றாரு. ஏதோ மறைக்கிற மாதிரியே இருக்குடி அப்படின்னு சொல்றாங்க. மாமாலாம் ஏதோ மறைக்க மாட்டாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. சாரதா கிளம்புறதுக்காக வராங்க. அப்ப ஜெயா நீங்க பெரிய சீர் எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. அதுக்கு சாரதா சொல்றாங்க, உங்க அண்ணன் மட்டும் எங்களை ஏமாத்தாம இருந்திருந்தா என் புருஷன் உயிரோட இருந்திருப்பான், எங்களுக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஜெயா நடு வீட்டுல சாபம் விடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா இன்சல்ட் பண்றாங்க. அந்த பிளேஸ்க்கு நிவின் வராரு. போதுமா, நீங்க ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா ரூமுக்கு போக சொல்றாங்க. தேங்க்யூ.